வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு our சேனல். இன்று தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய பல முக்கிய அப்டேட்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். முதல்வர் விஜயின் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் தரிசனம், நடிகர் ராகவா லாரன்ஸின் அரசியல் என்ட்ரி, NET தேர்வு குறித்து வெளியான முக்கிய கருத்துகள் மற்றும் விவசாயிகளுக்கான புதிய திட்டங்கள் என பல தகவல்கள் இன்று டிரெண்டாகி வருகின்றன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் முதல்வர் விஜயின் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் பயணத்தை பற்றி பார்க்கலாம். கர்நாடகாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு முதல்வர் விஜய் இன்று சென்று சிறப்பு வழிபாடு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கோவில் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் தரிசனம் செய்யும் முக்கிய ஆன்மீக தலமாக அறியப்படுகிறது. இந்த பயணத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பலரும் இதை விஜயின் முக்கிய அரசியல் பயணத்திற்கு முன்பான ஆன்மீக தரிசனமாக பார்க்கின்றனர். அடுத்து ராகவா லாரன்ஸ் பற்றிய செய்திக்கு வருவோம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலில் களமிறங்க தயாராக இருப்பதாக கூறியிருப்பது தற்போது தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சமூக சேவைகளில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் லாரன்ஸ், மக்களுக்காக இன்னும் பெரிய அளவில் சேவை செய்ய அரசியல் ஒரு தளமாக இருக்க முடியும் என்று கூறியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ராகவா லாரன்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போகிறாரா? விஜயுடன் இருக்கும் நெருக்கம் காரணமாக இந்த கேள்வி தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இப்போது தமிழகம் முழுவதும் பேசப்படும் NET தேர்வு விவகாரத்துக்கு வருவோம். NET தேர்வு தொடர்பாக தொடர்ந்து பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் தமிழ் மூலம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த தேர்வு சவாலாக இருப்பதாக பல தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மாநில உரிமை, கல்வி சமத்துவம் மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பல அரசியல் கட்சிகளும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. NET தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மீண்டும் வலுப்பெற்று வருகிறது. மாணவர்களின் மன அழுத்தம் மற்றும் போட்டி சூழல் குறித்து சமூக வலைதளங்களிலும் அதிக விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கல்வி தொடர்பான மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அடுத்து விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பை பார்க்கலாம். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக குறுவை சாகுபடிக்கான ஆதரவு, பாசன வசதிகள், விதை மற்றும் உர மானியங்கள் போன்ற திட்டங்கள் குறித்து சமீபத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. விவசாயிகள் எதிர்கொள்ளும் நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு மற்றும் சந்தை சவால்களை சமாளிக்க அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. விவசாயம் தமிழகத்தின் முதுகெலும்பாக இருப்பதால் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மிக முக்கியம் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. இன்று வெளியான அனைத்து முக்கிய செய்திகளையும் பார்த்தால் தமிழக அரசியல் மற்றும் சமூக சூழலில் பல மாற்றங்கள் உருவாகி வருவது தெளிவாக தெரிகிறது. முதல்வர் விஜயின் மூகாம்பிகை தரிசனம், ராகவா லாரன்ஸின் அரசியல் முடிவு, NET தேர்வு விவாதம் மற்றும் விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஆகியவை வரும் நாட்களிலும் அதிகமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக தோன்றுவது எது? ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது சரியான முடிவா? NET தேர்வு குறித்து உங்கள் கருத்து என்ன? விவசாயிகளுக்கான திட்டங்கள் போதுமானதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தினசரி அரசியல் மற்றும் ட்ரெண்டிங் அப்டேட்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.